எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக சொல்லலாம். அதே போல் பங்குனி அமாவாசை நாளில் முன்னோர்கள் வழிபாட்டை விரதம் இருந்து தவறாமல் மேற்கொண்டால் நமது குடும்பமும் தலைமுறையும் என்பது ஐதீகமாகும். அதே போல அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நினைத்து வழிபட்டால் விதமான நன்மைகளும் உண்டாகும் என்றும் சொல்லலாம். அதே போல பங்குனி மாத அமாவாசையில் விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபட்டால் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல பங்குனி மாதத்தை திருமண மாதம் என அழைப்பதால் திருமணத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் பங்குனி அமாவாசையில் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லது. அதே போல தமிழ் மாதங்களில் 12வது மாதமாக பங்குனி மாதம் வருகிறது என்று சொல்லலாம். இது புரட்டாசி மாதத்திற்கு இணையான புண்ணிய பலன்களை தரக்கூடியது என்றும் சொல்லலாம். இல்லாமல் பங்குனி மாத தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெறும் மாதம் என்பதால் மங்களகரமான மாதமாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் வரும் அமாவாசை, பௌர்ணமி போன்ற திதிகள் மிகவும் சிறப்பானவையாக சொல்லலாம். இந்த ஆண்டு மார்ச் 29, 2025 சனிக்கிழமை அன்று அமாவாசை வருகிறது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணமும் ஏற்படுகிறது. பங்குனி மாத அமாவாசை திதி தொடங்கும் நேரம் மார்ச் 28, 2025 மாலை 7:24 மணிக்கு தொடங்குகிறது. போல மார்ச் 29, 2025 மாலை 5:12 மணிக்கு பங்குனி மாத அமாவாசை திதியானது முடிவடைகிறது என்றும் சொல்லலாம். இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்று மாலை 7 மணிக்கு மேல் துவங்கும் அமாவாசை திதி சனிக்கிழமை மாலை 5 மணி வரை நீடிப்பதால் சூரிய உதயத்தின் அடிப்படையில் சனிக்கிழமை அன்று பங்குனி அமாவாசை கடைபிடிக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம். அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்தாலும் கூட மதிய நேரத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் உகந்தது என்றும் சொல்லலாம். எனவே மதியம் 12 மணிக்குள் பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்று சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இந்த ஆண்டு மீன ராசியில் ராகுவுடன் சூரியன் இணைந்திருக்கும் காலத்தில் சந்திரனும் இணையும் அமாவாசை அன்று ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மார்ச் 29 அன்று உண்டாகிறது என்றும் சொல்லலாம். 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் சனி பயிற்சியானது 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நடக்கிறது என்றும் சொல்லலாம். இல்லாமல் பங்குனி மாத அமாவாசையின் பொழுது 6 கிரகங்கள் மீன ராசியில் சஞ்சரிக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து நீர்நிலைகளில் நீராடி பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லது. அதற்கு பிறகு வீட்டிற்கு வந்து வழக்கம் போல முன்னோர்களுக்கு படையல் போட்டு காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். ஏதாவது காரணத்தினால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அமாவாசை விரதம் கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் என்பவர்களும் கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த உணவினை காகத்திற்கு படையல் வைப்பது ரொம்பவே நல்லது. இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதற்கு சமமாகவும் சொல்லப்படுகிறது. போல அன்றைய நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கவும் வாய்ப்பில்லை என்பவர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு பசியோடு இருக்கும் ஏழை எளியோர்களுக்கு பசி தீர உணவு வாங்கி கொடுப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் தானம் செய்வதன் மூலம் குலம் தலை தோங்கும் என்றும் சொல்லலாம். வீட்டில் சுபகாரியங்கள் எதுவும் நடப்பதில்லை, நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்கிறது என்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் செல்வம் தங்க மாட்டேங்கிறது என்பவர்கள், வீண் விரயம் கணக்கில்லாமல் செலவு ஆகி கொண்டே இருக்கிறது என்பவர்கள் பங்குனி மாத அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபடலாம். அதே போல வாய்ப்பு இருந்தால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். பங்குனி மாத அமாவாசையில் விரதம் இருந்து வழிபட்டால் முன்னோர்களின் சாபம், குலதெய்வ சாபம் ஆகியவை நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. விரதம் இருந்து வழிபட்டால் சுப காரியங்கள் ஏற்படும் தடைகள் மற்றும் தாமதங்கள் முன்னோர்கள் மற்றும் குலதெய்வ அருளால் விலகிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டில் வழக்கமாக அமாவாசை வழிபாட்டை முடித்த பிறகு பூஜை அறையில் அமர்ந்து நமது குறைகள் மற்றும் பிரச்சனைகள் எதுவோ நீங்க வேண்டும் என முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்திடம் மனதார பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி வேண்டிக் கொள்வதன் மூலம் முன்னோர்களும் மற்றும் குலதெய்வமும் நமது பிரச்சனைகள் தீர்த்து வைப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனவேதனைகள் இருப்பவர்கள் பங்குனி மாத அமாவாசை நாளில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு
பிறகு அர்ச்சனை செய்த பிறகு உங்களின் குறைகளை சொல்லி அம்மனிடம் முறையிட்டால் நிச்சயமாக குழந்தை பேறு கிடைக்கும் என்றும் சொல்லலாம். பங்குனி மாத அமாவாசையில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் அல்லது குலதெய்வத்தின் படத்தை வீட்டில் வைத்து தூப தீப ஆர்த்தி காண்பித்து வழிபடுவதும் குலதெய்வ சாபத்தையும் தோஷங்களையும் போக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல அமாவாசை நாளில் விரதம் இருந்து தினமும் மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அமாவாசை விரதம் இருக்க சிறந்த நாளாகவும் கருதப்படுகிறது. அன்றைய நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது என்பது விசேஷ சக்திகளை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். இது உங்களிடம் இருக்கும் எதிர்மறையான ஆற்றலை வெளியேற்றும் என்றும் சொல்லப்படுகிறது. போல அமாவாசை நாளில் விரதம் இருப்பவர்கள் விரதம் இல்லாதவர்கள் என்று யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அசைவ உணர்வுகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அதே போல பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்க்காமல் உணவை சமைத்து சாப்பிடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் சாப்பிடக்கூடாத பொருட்கள் இது ஆகும். குலதெய்வத்தின் அருள் பெறவும் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நேர்மறையான ஆற்றல்களை அதிகரிக்க செய்யக்கூடிய அமாவாசை நாளில் மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பதும் அல்லது அதை பாடவிட்டு கேட்பதும் ரொம்பவே நல்லது. அமாவாசை நாளில் முன்னோர்களின் ஆசி பெறுவது மற்றும் குலதெய்வத்தை வணங்குவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தினமும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் வெளியேறும் என்றும் சொல்லப்படுகிறது. திருமண தடை மற்றும் வறுமை விலகி உங்கள் அனைத்து முயற்சிகளும் நல்ல வெற்றியை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அமாவாசை என்பது மிகவும் சக்தி நிறைந்த நாளாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்வது, மந்திர ஜபங்களை செய்வது, பரிகார பூஜைகள் ஆகியவை செய்வதன் மூலம் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல அமாவாசை நாட்களில் பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்கள் நம்முடைய வீட்டிற்கு நேரில் வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில் பித்ருக்களுக்கு படையலிட்டு அவர்களை நினைத்து வழிபடுவதால் அவர்களின் மன மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. நம்முடைய சன்னதிகள் நலமுடன் வாழ்வார்கள் என்றும் சொல்லலாம். மட்டுமில்லாமல் அமாவாசை என்பது வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமானதாகவும் கருதப்படுகிறது. ஒரு மாதத்தில் மற்ற அனைத்து நாட்களையும் தெய்வ வழிபாட்டுக்குரியது என்று குறிப்பிட்டாலும் கூட அமாவாசை திதி என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் புனித நீராடுவது, முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது மற்றும் தர்ப்பணம் கொடுப்பது, தான தர்மங்கள் செய்வது, குறிப்பாக அன்னதானம் வழங்குவது, அதே போல காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது போன்றவை முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தர உதவும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் காகங்களில் யமலோகத்தில் இருக்கும் முன்னோர்களின் பிரதிநிதியாக பூமிக்கு வந்து நாம் வைக்கும் உணவை ஏற்பதாகவும் சொல்லலாம். போல அமாவாசை நாளில் முன்னோர்களை மட்டுமே வழிபட வேண்டும் என்பதால் இந்த நாளில் மற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மற்றும் கொண்டாட்டங்கள், மங்கள நிகழ்வுகள் ஆகியவற்றை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதாகும். இந்த நாளில் முன்னோர்களுக்காக வீட்டிலும் கோவிலிலும் தனியாக விளக்கேற்றி வைத்து வழிபடுவதே மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். செய்வதன் மூலம் மோட்சம் அடைய வழிகாட்டும் என்றும் சொல்லப்படுகிறது. பூமியில் நாம் செய்யும் தர்மங்கள் மற்றும் தானங்கள் ஆகியவற்றால் முன்னோர்களின் பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்றும் நம்பிக்கையாக கூறப்படுகிறது. முன்னோர்களின் ஆசை இருந்தால்தான் நமக்கு குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களின் அருளும் பரிபூரணமாக கிடைத்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகின்றன. எந்த வீட்டில் முன்னோர்களின் வழிபாடு, அவர்களுக்குரிய தர்ப்பணம், சிதார்த்தம் போன்ற காரியங்கள் செய்யப்படுவதில்லையோ அவர்களின் வீட்டில் பித்ரு தோஷம், பித்ரு சாபத்தால் திருமண தடை, குழந்தை பேறு ஏற்படுவதில் தடை, பண விரயம் மற்றும் மருத்துவ செலவு உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்றும் சொல்லலாம். இது போன்ற பிரச்சனைகள் இருந்து விடுபடவும் முன்னோர்களின் ஆசியுடன் அனைத்து நலன்களையும் பெறுவதற்கு அமாவாசை விரத நாளை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லலாம். பங்குனி மாத அமாவாசை நாளில் விரதம் இருந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று படையல் போட்டு பொங்கல் வைத்து குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலம் குலதெய்வ சாபத்திலிருந்து தப்பிக்கவும் குலதெய்வம் கோபம் தணிந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் என்றும் சொல்லலாம். போல குலதெய்வ கோவிலுக்கு மாதம் செல்ல முடியாதவர்கள் வருடத்தில் ஒரு முறையாவது சென்று குலதெய்வத்தை வணங்குவதன் மூலம் குலதெய்வத்தின் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் முன்னோர்களும் நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பங்குனி மாத அமாவாசை நாளில் மறக்காமல் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபடுங்கள்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வம் எது என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.